Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது காலிஃப்ளவரை பயன்படுத்தி கறி குழம்பு சுவையில சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லாம ரைஸ் வெரைட்டிஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல காரசாரமான இந்த கிரேவி ரெசிபியை எல்லாத்தோடையுமே நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே சுவையானது. ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு மசாலா அரைச்சி செய்கிற இந்த கிரேவியை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல காலிஃப்ளவரை நல்ல தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற அந்த பூச்சி இதெல்லாம் வெளியே வந்துடும். நல்லாவும் உங்களுக்கு பிளான்ச் ஆகிருக்கும். இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ இதுக்கான ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வெறும் வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரக தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருஞ்சீரகமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, சின்னதாக ஒரு பிரிஞ்சி இலை. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டு நம்ம பொடி பண்ண போகிறோம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வெறும் வாணலில் எண்ணெய் சேர்க்காம செவக்க வறுத்து இதை நம்ம பொடி பண்ண போகிறோம். அதனால் இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுடுங்க. தேங்காய் சேர்க்க தேவையில்லை. நம்ம பொட்டுக்கடலை இல்லைன்னா முந்திரி பருப்பு சேர்த்தா போதும். இப்போ இது ஒரு பிளேட்டில் ஆறட்டும். இதுக்கப்புறம் அதே வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம கொதிக்க வச்சு ட்ரைன் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை நல்ல காரம் அதில் சேர்றதுக்கு நம்ம இந்த எண்ணெயில் உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், நீங்கள் தனி மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுங்க. இந்த எண்ணெயிலே இந்த உப்பு மிளகாய் தூள் காரம் அதில் நல்லா சேரணும். பொதுவாகவே நம்ம காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சோம்னா சல்லுன்னு இருக்கும். காலிஃப்ளவரில் எதுவுமே ரொம்ப ஏறாமல் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு இந்த கிரேவியை செய்யும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக காலிஃப்ளவரில் உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி நல்லா இருக்கும். ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்குமே இந்த கிரேவி ரொம்பவே பிடிக்கும். இதையும் செஞ்சு இதையும் ஒரு ஓரம் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே வாணலில் திருப்பி 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நம்ம அதிகமாக சேர்க்குறோம், ஒவ்வொரு தடவையும் அதிகமாக எண்ணெய் சேர்க்குறோன்னு நினைக்காதீங்க. ஆக மொத்தம் சேர்த்தாலே ஒரு 3 டேபிள் ஸ்பூன், இந்த கிரேவிக்கே தேவையான அந்த 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் தேவைப்படும். சேர்த்துட்டு இப்போ ஒரு 10லிருந்து 15 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது இல்லாமல் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி நான் தனியாக வச்சுருக்கேன். கூடவே 2 தக்காளி, பழுத்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. எண்ணெயிலே இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். சுருளை இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அதே வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ மொத்தமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெயே தேவைப்பட்டிருக்கு. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை. ஏன் நான் மசாலா இது சேர்க்கலைன்னா நம்ம ஏற்கனவே வதக்கிறதுல நம்ம பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துட்டோம். சரிங்களா? கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். வதக்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த எண்ணெயில் இது நல்லா ப்ரௌனாக செவ்நிறமாக ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வதக்கி உப்பு மிளகாய் தூள் போட்டு காலிஃப்ளவர், அதை இந்த வெங்காய கலவையோடு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான காரெல்லாம் சேர்த்து இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம நல்லா வேக விடணும். அதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு, போதுமான அளவுக்கு உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவைப்படணுமோ அதுக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா பேஸ்ட் வேறு அரைச்சி லாஸ்ட்டாக சேர்க்கணும். அதனால் இந்த மூழ்கிற அளவுக்கு நல்லா உங்களுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள்,
செந்நிறமாக அந்த கலர் வரணுன்றதுக்காக நான் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை நல்லா வந்து நம்ம வேக வைக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இந்த ஸ்பைசஸோட இதெல்லாம் அதில் நல்லா இறங்கி காலிஃப்ளவரும் நல்லா வெந்து வரும். அதனால் இப்போ உங்களுக்கு தண்ணி வேணும்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா இப்படி பார்த்தீங்கன்னா வெந்து இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மல்லி விதை இதெல்லாம், அதை வந்து சேர்த்துடலாம். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அதுலேயுமே மிக்சி ஜாரில் தண்ணி கலந்துட்டு அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. இந்த கலவையோட நல்லா கலந்து விடணும். இப்போ இதனுடைய பச்சை வாசனையும் நமக்கு போகணும். நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம், இருந்தாலும் இப்போ இந்த இதில் வந்து நம்மளுக்கு சாரத்தில் இறங்கணும் இல்லையா, அதனால் திருப்பி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் திருப்பி நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா நம்ம காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல மசாலா டேஸ்ட்டில் நல்ல இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கொத்தமல்லி இலையை தூவி இறக்கணும்னா நம்ம சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். உண்மையிலே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தோடையுமே இது நல்லா வந்து சூட் ஆகும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.